Hello viewers, welcome back to Asis Copper Kitchen. Restaurant style chicken dum biryani எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மண்பானையில் செய்ய போகிறேன். மோரோவர் அவனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு ஒரு முழு கோழிக்கால் எடுத்திருக்கேன், தை பீஸோட. நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஸ்லிட் போட்டுக்குங்க. இப்போ மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன். இது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா ரெண்டாவது மேரினேஷன் பண்ணிடலாம். தயிர் 2 டேபிள் ஸ்பூன், பொரிச்ச வெங்காயம் 1/4 கப், பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கின மல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன், 10 போல் புதினா இலை ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கவர் பண்ணிடலாம். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதை நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கலாம். ஒரு சிட்டிகை குங்குமப்பூ எடுத்திருக்கேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் சூடான பால் கலந்து ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ரைஸ் ஊற வச்சிடலாம். 3/4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 150 கிராம். நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறணும். இன்னொரு பவுலில் 1/2 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்ல டைட்டான டோவாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இது தம் போடுறதுக்காக வேண்டி நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க பண்ணிக்கலாம். இல்லை இதை ஒரு தட்டு போட்டு கூட நீங்கள் தம் பண்ணிக்கலாம். இந்த டோவை 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியான திக்னஸில் விரித்து வச்சுக்கலாம். ஊற வச்ச ரைஸை குக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து, தண்ணி கொதிக்கும் போது பட்டை, அன்னாசிப்பூ, கருப்பு ஏலக்காய், பிரியாணி இலை, ஜாவித்ரி இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ் சேர்த்துக்கலாம். 2 பீஸ் ஏலக்காய், 3 பீஸ் கிராம்பு, 1/4 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததோட ரைஸ் போட்டு குக் பண்ணிடலாம். ரைஸ் 3/4 பதம் வெந்திருந்தால் போதும். ரைஸை நசிச்சு பார்த்திங்கன்னா அது பிரேக் ஆகணும், அப்போ தான் அது கரெக்டான பதம். ரைஸை வடிச்சிடலாம். வடிச்சிட்டு அந்த வடித்த தண்ணியை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள் ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ நம்ம பாட் செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி ஃபுல்லாக சுற்றிலும் ப்ரஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேரினேட் பண்ண சிக்கனை ஃபுல்லாக மசாலாவோட எல்லாத்தையும் கீழே அடியில் வச்சு செட் பண்ணிடலாம். அடுத்து குக் பண்ண ரைஸை மேலே ஃபுல்லாக லேயர் பண்ணிடலாம். எல்லா ரைஸையும் ஆட் பண்ண பிறகு மேலே லேசாக லெவல் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்திட வேணாம், லேசாக லெவல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொரிச்ச வெங்காயம், நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த குங்குமப்பூ பால் 1 டேபிள் ஸ்பூன், வடித்த தண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன், 4-5 புதினா இலை, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின மல்லி இலை, இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம ஏற்கனவே விரித்து வச்சுருந்த மைதா டோவை இது மேலே போட்டு சீல் பண்ணிடலாம். எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா சைட்ஸ் எல்லாம் காற்று போகாத அளவுக்கு சீல் பண்ணிடலாம். மேலே ஆயிலால் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் அடுப்பில் 15 நிமிஷம் சிம்மில் வைக்க போகிறேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலாக லைட்டாக உப்பி வரும். அந்த டோ உப்பி வரும்போது நான் 200 டிகிரி செல்சியஸில் 18 to 20 மினிட்ஸ் அவனில் வைக்க போகிறேன். அடுப்பில் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக கூட அவனில் வச்சு நம்ம பேக் பண்ணிடலாம். 200 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம், ரெடி ஆகிடும். அவன் இல்லாதவங்க இதை டைரெக்டாக அடுப்புலேயே வச்சு 5 மினிட்ஸ் ஹைலேயும் 30 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்தால் ரெடி ஆகிடும்.
ரெடி ஆகிடுச்சு. அவனில் வச்சதுனால மேலே நல்லா செவந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீலில் இருக்குது. பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்து நல்லா உதிரியாக இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அதில் உள்ள சிக்கன் பீசஸும் நல்லா டெண்டராக நல்லா குக் ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி. இது வரைக்கும் அசீஸ் காப்பர் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.